Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு மொறுமொறுப்பான ரொம்ப சுவையான தக்காளி தோசை, அதுக்கப்புறமா கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையான தேங்காய் சட்னி, இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட்டும் காம்பினேஷனும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ தின்னாக இருக்குது தோசை. பேப்பர் தோசைலாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தோசையாகவே ஆயிரும். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே இது கூட சிகப்பு வரமிளகாய் இருக்குல்ல, அது ஒரு 4 சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமான மிளகாய்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மிளகாய் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம முடிஞ்சளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் நம்ம ரவை சேர்க்கணும். நார்மலாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய ரவை தான், உப்புமாக்கெலாம் பயன்படுத்துவோம்ல, அந்த ரவை. இது 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது 200 கிராம் அளவு ரவை இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியும் நம்ம சேர்த்த 1 கப் தண்ணியுமே போதும். இது போல் நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடிக்கும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இது 15 நிமிஷம் ஊறுற டைமுக்குள்ளவே நம்ம இதுக்கு தேவையான சட்னியை தயார் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி தயார் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் சுவையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த மொறுமொறுப்பான தக்காளி தோசைக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு காம்போவான ரெசிபியை பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்து வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது தேங்காய் சட்னி தயார் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு சின்னதாக கட் பண்ணின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்க்கலாம். 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக தேங்காய் சட்னி செய்வாங்க. இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அது சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா இது ஒழுங்காக அரைப்படாது. அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் சூடுபடுத்திட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். கூடவே ஒரு வரமிளகாயை இது போல் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது, சேர்க்கறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னி மேலே சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம சட்னியை தயார் பண்ணியாச்சு.
அந்த மாவு ஊறுற டைம்லயே நம்ம இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரொம்ப இதை நீங்கள் இந்த தோசை கூட தான் இல்லை, நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவும் நல்லா ஊறிடுச்சு. அந்த ரவையெல்லாம் கொஞ்சம் தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா ஈனோ கூட சேர்க்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். நார்மலாக நம்ம வீட்டில் தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தோசை வார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தோசை ஊற்றும் போது ரொம்ப மொத்தமாக வர மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள். அப்போது நல்லா பேப்பர் தோசை மாதிரி கிடைக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு லேசாக இதை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சூடு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இதையும் நல்லா தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி சேர்த்துக்கோங்க. தோசை மாவை நடுவில் சேர்த்துட்டு நல்ல நடுவில் இருந்தே இது போல் ரிங் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் ரிங் போட்டுகிட்டே வரும்போது நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல தோசை, அந்த மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த தோசையை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், தோசை நல்லா முறுமுறுப்பாக தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணலாம். இன்னொரு தோசை நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் சொன்னது போல் உங்களுக்கு தோசை மொத்தமாக வந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு மறுபடியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முறுமுறுப்பாக வரும். இப்போ இன்னொரு தோசையும் நம்ம செஞ்சாச்சு. அதே போல் தான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.